வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1995 1995ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ்ல சிறந்த திரைப்படங்கள் என்னென்ன படங்கள் அப்படின்றத லிஸ்ட் வைஸ் பார்க்க போறோம். அதில என்னென்ன படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, என்னென்ன படங்கள் சுமாரான ஹிட் ஆச்சு, என்னென்ன படங்கள் 100 டேஸ் ஓடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட் டைம் போட்ட வீடியோஸ்க்கு வந்து நீங்க நல்ல ஒரு வரவேற்பை குடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து அதே போல நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் டபுள் ஆக்ஷன்ல நடிச்ச கர்ணா திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, 1995ஆம் ஆண்டு வருஷம் வெளிவந்தது. இந்த படத்துல அர்ஜுன், ரஞ்சிதா, கவுண்டமணி இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு 100 டேஸ்க்கு மேல ஓடுன ஒரு திரைப்படம். ஸோ நம்ம லிஸ்ட்ல இந்த படத்த நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டோம். இந்த படத்துல பாடல்களும் சூப்பரா ஹிட் ஆச்சு. வித்யாசாகர் அவர்களுடைய மியூசிக்ல. குறிப்பா சொல்லணும்னா, "மலரே மௌனமா" அப்படின்ற பாடல் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த மெலடி சாங்க நம்ம எல்லாருமே கேட்டுருப்போம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டேஸ் ஃபிலிமா அமைஞ்சது. இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது பாக்யராஜ் அவர்களுடைய நடிப்புல மீனா அவர்களோட பேரோட நடிச்ச திரைப்படம் "ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி" அப்படின்னு திரைப்படம். இந்த படம் 1995ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் சாருக்கே உண்டான அந்த நகைச்சுவை, சென்டிமென்ட்டு, காதலு எல்லாமே கலந்து இந்த படத்தை எடுத்திருப்பாரு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டேஸ் ஃபிலிமா போச்சு. ஸோ பாக்யராஜ் அவர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம். ஒரு வித்தியாசமான ஒரு டைட்டிலோட வெளிவந்த இந்த திரைப்படம் அந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டேஸ் ஃபிலிமா அமைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா இருக்கும். இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வில்லாதி வில்லன். சத்யராஜ் அவர்கள் 3 வேடத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படத்த அவர் தான் இயக்கியிருப்பாரு. ஸோ சத்யராஜ் அவர்கள் இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் அப்படின்னா, அது வில்லாதி வில்லன் திரைப்படம் தான். இந்த படத்துல அவருக்கு பேரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நக்மா நடிச்சிருப்பாங்க. இன்னொரு சத்யராஜுக்கு வந்து ராதிகா நடிச்சிருப்பாங்க. ஒரு சத்யராஜ் வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துல மணிவண்ணன், கவுண்டமணி இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் காமெடி, சீரியஸ் எல்லாமே கலந்து இந்த படத்த வந்து சத்யராஜ் அவர்கள் குடுத்திருப்பாரு. கதை, திரைக்கதை, வசனமும் அவர் தான் பண்ணியிருக்காரு. டைரக்ஷனும் அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்துல அவருக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிமா குடுத்தது. இந்த படம் வந்து ஒரு 100 டேஸ்க்கு மேல ஓடுன ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். வில்லாதி வில்லன் திரைப்படத்த அவருக்கு சொல்லலாம் நம்ம. இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது, நாசர் அவர்களுடைய நடிப்புல அவரே டைரக்ஷன் பண்ண படம் அவதாரம். இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பாரு. பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கும். நெறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பாடலான "தென்றல் வந்து" அப்படின்ற ஒரு பாடல் வந்து இந்த படத்துல தான் அமைஞ்சது. இந்த படம் பார்த்தீங்கன்னா, நாசர் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரிய குடுத்திருப்பாரு. அந்த கூத்து அந்த மாரி சம்மந்தப்பட்டது, அந்த தெருக்கூத்து, நாடகம் அத பத்தின ஒரு படமா குடுத்திருப்பாரு. ஸோ நாசர் அவர்களுடைய வாழ்க்கையிலயும் சரி, தமிழ் திரையுலகத்திலயும் சரி, இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான படம். இந்த லிஸ்ட் அடுத்து நாம பார்க்க போறது, இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச அவர்களுடைய அம்மா ஷோபா சந்திரசேகரன் அவர்கள் இயக்கிய திரைப்படம் தான் தேவா திரைப்படம். இந்த படமும் பார்த்தீங்கன்னா, 1995ல வெளிவந்தது. ஒரு இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியா வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, மணிவண்ணன் அவர்கள் ஒரு வித்தியாசமான கெட்டப்ல இருப்பார். கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு கெட்டப்ல மொட்டை அடிச்சுட்டு இருப்பாரு. அ அவர் ஒரு வில்லன் அ ஆக்டிங்ல இருப்பாரு. மன்சூ மன்சூர் அலி கானுடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும். இந்த படத்துக்கு இசையமைச்ச தேவா அவர்கள். பாடல்கள் ஹிட் ஆச்சு. படமும் 100 டேஸ்க்கு மேல ஓடி, விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு திரைப்படமா இந்த படம் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அப்பதான் அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்ச புதுசுல வெளிவந்த இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவா திரைப்படம். பாடல்கள் ஹிட் ஆயிடுச்சு. படம் வந்து ஒரு 100 டேஸ் ஃபிலிமா அமைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அடுத்து நாம பார்க்க போறது, இயக்குனர் வசந்த் அவர்களுடைய இயக்கத்துல அஜித்குமார் அவர்கள் நடித்த திரைப்படம் ஆசை திரைப்படம். உண்மையிலே வந்து அஜித்குமார் அவர்களுக்கு ஆசை அஜித்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்தது இந்த படத்துல அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1995ல வெளிவந்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. இந்த படத்துல எல்லாருடைய ஆக்டிங்குமே சூப்பரா இருக்கும். குறிப்பா பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய ஆக்டிங் சூப்பரா இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல 200 நாளுக்கு மேல ஓடுன திரைப்படம். அஜித் அவர்கள் நடிச்ச முதல் 200 நாள் திரைப்படம் இதுதான். இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது பம்பாய் திரைப்படம். மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல அரவிந்த் சாமி, மனிஷா கொய்ராலா, நாசர் இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சது இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள். பாடல்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. பட்டைய கிளப்பின பாடல்கள். படமும் வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படமா அமைஞ்சது. குறிப்பா அந்த சமயத்துல ஏற்பட்ட ஒரு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. மணிரத்னம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேக்கிங் ஃபிலிம் அப்படின்னு சொன்னா அந்த பம்பாய் படத்த சொல்லலாம். பாடல்களும் சரி, படமும் சரி,
அதில இருக்கிற கேரக்டர்ஸும் சரி, எல்லாமே நல்லா அமைஞ்ச ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம இந்த பம்பாய் திரைப்படத்த சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது சதிலீலாவதி திரைப்படம். கமலஹாசன் அவர்கள் கொங்கு தமிழ் பேசி, அதாவது கோவை தமிழ் பேசி நடித்த இந்த திரைப்படத்தில அவருக்கு ஜோடி பார்த்தீங்க அப்படின்னா, கோவை சரளா நடிச்சிருப்பாங்க. ரமேஷ் அரவிந்த், ஈரா, ராஜா இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. கல்பனா அவர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில. இயக்குனது வந்து பாலு மகேந்திரா அவர்கள் இயக்குனாரு. இசை வந்து பார்த்தீங்கன்னா, இளையராஜா அவர்கள். பாடல்களும் ஹிட் ஆச்சு. படமும் வந்து நல்ல ஒரு காமெடி ஃபிலிம் மாரி மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு இந்த படம். கமலஹாசன் அவர்களுடைய நடிப்ப காமெடிலயும் சரி, அவருடைய அந்த பேச்சு தமிழ்லயும் சரி, அந்த கோவை தமிழ் பேசி நடிச்சு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்பை ஏற்படுத்தியிருப்பாரு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா, ஒரு 150 டேஸ்க்கு மேல ஓடுன திரைப்படம் இது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுல ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படம், இந்த சதி லீலாவதி திரைப்படம். இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில வெளிவந்த முத்து திரைப்படம். முத்து திரைப்படம் பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, ரஜினி சாரும், கே.எஸ். ரவிக்குமார் அவர்களும் இணையிற முதல் திரைப்படம். அதேபோல ரஜினி சாரும், ஏ.ஆர். ரகுமான் அவர்களும் இணையிற முதல் திரைப்படம் இது. ஸோ 2 பேருடைய காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 3 பேருடைய காம்பினேஷனும் ஹிட்டான முதல் திரைப்படம் இது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பாடல்களும் ஹிட் ஆச்சு. ஏ.ஆர். ரகுமான் அந்த அளவுக்கு சிறப்பா போட்டிருப்பாரு. கதையும் வந்து ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டான கதைய கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. நல்ல ஒரு ஹிட் ஆச்சு. ஒரு ஜனரஞ்சகமான படம். நெறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்கல்ல. மீனா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் ராதாரவி நடிச்சிருப்பாரு. ரகுவரன் நடிச்சிருப்பாரு. இப்படி எல்லாருமே இணைஞ்சு நடிச்சு ஒரு அவங்கவங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தின ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னா, இந்த முத்து திரைப்படம் சொல்லலாம். ஜப்பான்ல இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்னு அந்த காலத்தில ரொம்ப பேசப்பட்ட ஒரு திரைப்படம்னா, அது முத்து திரைப்படம் தான். இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது, அதே சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படம் பாட்ஷா திரைப்படம். பாட்ஷா திரைப்படத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கியிருப்பாரு. ஏற்கனவே சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வீரா திரைப்படமும் இயக்கியிருப்பாரு. அண்ணாமலை திரைப்படமும் இயக்கியிருப்பார். அதேபோல 3வது முறை இவங்க இணைஞ்சாங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, தேவா அவர்களுடைய மியூசிக்கில பாடல்கள் பட்டைய கிளப்புச்சு. படமும் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. ஸோ ரஜினி அவர்கள் நடிச்சிருப்பாரு, ரகுமான் நடிச்சிருப்பாங்க. இதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற விதமா பார்த்தீங்க அப்படின்னா, ரகுவரனுடைய ஆக்டிங் சூப்பரா இருக்கும். வர்றது கொஞ்ச நேரமா இருந்தாலும், அவ்வளோ அருமையா நடிச்சிருப்பாரு. ஒரு வில்லன் கேரக்டர் அவ்வளோ சிறப்பா பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம். 200க்கு நாளுக்கு மேல ஓடி, பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் சூப்பரா குடுத்தது. ரஜினி அவர்களுடைய லைஃப்லயே வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் ஆன திரைப்படம், இந்த பாட்ஷா திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து 1995ல வெளிவந்த திரைப்படங்கள் பார்த்தோம். இதே போல வேற ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு குடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.